வானதி சொல்றதை ஒழுங்கா கேளு. பேசாம அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில உருப்படுற வழிய பாரு அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் கத்த, இவகிட்ட என்ன என்ன சொன்னாலும் கேட்கவாடா போறா. நம்ம நல்லது சொன்னாதான் இவ மண்டையிலேயே ஏறாதே அப்படின்னு வானதியோட அம்மா கத்துறாங்க. அது எதுக்காக என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிலா வந்து சோழன் கிட்ட சொல்றாங்க. வீட்டுக்கு அட்வான்ஸ் குடுத்துருப்பீங்கல்ல, அந்த பணத்த வாங்கிட்டு வாங்க. கடன் வாங்குன காச திருப்பி கடன போய் குடுத்து அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம நிலா சொன்னத கேட்டுட்டு, சோழன் போயிட்டு அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் பணத்த கேட்குறாங்க. சார் என் ஒய்ஃபுக்கு வீடு பிடிக்கலையாம். நான் அட்வான்ஸ் ரூ. 20,000 குடுத்துருந்தேன்ல, அத கொஞ்சம் தர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்ல பணத்தெல்லாம் தர முடியாது. டோக்கன் அட்வான்ஸ் குடுத்துட்டோம்னா, அத திருப்பி தர்ற பழக்கம் யாருக்குமே இல்லையே! பணம்லாம் தர முடியாது போ! அப்படின்னு சொல்லிட்டு கதவ பூட்டிருவாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னே தெரியாம, நேரா சோழன் பாண்டியோட கடையில வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. பாண்டி இப்ப அட்வான்ஸ் இல்லாம திரும்பி வரக்கூடாது. அட்வான்ஸ் காச வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நிலா வேற சொல்லிட்டா. அங்க போயி அந்த ஆள்ட்ட கேட்டா, அவ்வளதான் இனிமேல்லாம் பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாது. அட்வான்ஸ் குடுத்தா எந்த ஊர்ல திருப்பி குடுத்துருக்காங்க? நாங்கலாம் திருப்பி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவ பூட்டிட்டார்றா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவன் என்னடான்னா, சாதாரணமா 1000 2000மா அது ரூ. 20,000 வந்தா காசோட வா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலடா பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு? நீ சொன்னது மாதிரி 1000 2000ன்னா பரவாயில்ல. 20,000த்த வாங்கிக்கிட்டு பணத்த தரமாட்டோம்ன்னு சொன்னா, அது என்ன அர்த்தம்? வா நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்துட்டு சோழன கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்ப சோழன் மறுபடியும் போய் கதவ தட்ட, அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு, "நான் தான் சொன்னேன்ல, என்னால பணத்த திருப்பி தர முடியாது. அட்வான்ஸ் குடுத்தது குடுத்தது தான். நீ பாட்டுக்கு டூலெட் போர்ட எடுக்க சொல்லிட்ட. அப்படி நாங்க அந்த போர்ட போட்டு வச்சிருந்தாலாவது, இப்போக்குள்ள என் வீடு வாடகைக்கு விட்டுருப்பேன். அட்வான்ஸ குடுத்து நெறைய பேர் கேட்டாங்க. நான் தான் சரி நீயே டோக்கன் அட்வான்ஸ் குடுத்துட்டியே, பேசாம வீட உனக்கே குடுப்போம். மாத்தி மாத்தி வந்து கேட்டுட்டு இருக்கியே, நல்ல பையனையா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி சொன்னேன். ஆனா, இப்ப நடந்தத பாத்தியா? இதுக்கு தான் எதையும் விசாரிக்காம செய்யாம, உடனே வீட்டுக்கு சரின்னு சொல்லி நாங்க பாட்டுக்கு இருந்துறக்கூடாது. டூலெட் போட எடுத்திருக்கவே கூடாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர ஒரு பக்கம் கத்த, உடனே சோழன் இருந்துட்டு, "இல்ல எனக்கு எப்படியாவது பணம் வேணும்னே. 1000 2000ன்னா பரவால்ல. ரூ. 20,000 சரி அதில நீங்க ஒரு 2000 கூட எடுத்துக்கோங்க. அதில இருக்கிற மிச்ச பணத்தையாவது எனக்கு குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "ஆமாண்ணே, இது என்ன அநியாயமா இருக்குது. 20,000த்த குடுத்துட்டு அது எப்படி விட முடியும்? நீங்க முழு பணத்தையும் குடுக்க வேண்டாம். அதில ஒரு ரூ. 1000 எடுத்துட்டாவது குடுங்க. ஏன்னா 2 நாளா வந்து உங்க வீட்ட பார்த்தோம். உங்களையும் தொந்தரவு பண்ணிட்டோம். அதுக்காகவாவது நீங்க ரூ. 1000 மட்டும் எடுத்துட்டு மிச்ச பணத்த குடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க வருவீங்க. நான் ரூ. 1000 குடுத்துட்டு எடுத்துட்டு உங்களுக்கு மிச்ச பணத்த குடுக்கணுமா? மொத்த பணத்தையும் குடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன மாத்தி மாத்தி வந்து பேசிட்டு இருக்கீங்க? போங்க வெளியில அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தள்ளிட்டு கதவ பூட்டுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு, "இதெல்லாம் தேவையாடா? முதல்லயே எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குடுக்கலாம்ல. டோக்கன் அட்வான்ஸ் ரூ. 20,000 குடுத்தா, உடனே அத கொண்டு போய் குடுத்துருவியா? என்னடா நீயி?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு தெர்ல பாண்டி. என்ன செய்றதுன்னே ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாண்டி இருந்துட்டு, "என்ன பண்றது? அதான் இந்த ஆளு என்ன பண்ணாலும் குடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. வா போய் ஏதாவது யோசிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப பாண்டியோட கடையில உட்காந்துட்டு இருக்கும்போது, நிலா வந்து சோழனுக்கு கால் பண்றாங்க. "என்ன சோழன், நீங்க பணத்த வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நிலா, நான் போய் கேட்டேன். என் பணத்த குடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க." அப்படின்னு சொல்ல, "என்ன சொல்றீங்க? பணத்த குடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களா? இப்ப தானே குடுத்தீங்க. காலையில தானே அட்வான்ஸ் குடுத்ததா சொன்னீங்க. அப்புறம் என்ன? போய் பணத்த கேளுங்க. வந்தா பணத்தோட வாங்க." என்ன 1000 2000மா? 20,000த்த உங்கள யாரு டோக்கன் அட்வான்ஸ் முதல்ல குடுக்க சொன்னது? இதெல்லாம் தேவையா? அட்வான்ஸ் குடுக்குறதுக்கு முன்னாடியாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க நிலா. ஸோ இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சரின்ட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு, "ஐயய்யோ! இப்படி ஆயிப்போச்சே! நமக்கு அந்த ரூ. 20,000 பணம் தேவைப்படுதே! எப்படியாவது கடன வேற அடைக்கணும்னு சொல்றாளே இந்த பணத்த வாங்கி. எப்படியாவது நம்ம வந்து இந்த பணத்தை வாங்கியே ஆகணும்ல. இன்னைக்கு நான் விடுறதா இல்ல. அப்படி என்ன அந்த ஆளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. பாண்டி இருந்துட்டு, "டேய் சோழா எங்கடா போற? டேய் சோழா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இருந்தாலும், "ஏய் இந்த வந்துடுறேன்டா பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவரு மறுபடியும் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிட்டு, ஹவுஸ் ஓனர் வீட்ட வந்துட்டு தட்டுறாரு. "உனக்கு எத்தன தடவ சொல்றது? பணத்த திரும்ப தர முடியாதுன்னு சொல்லிட்டோம். பிறகு மாத்தி மாத்தி வந்து கேட்டுட்டே இருக்கிற" அப்படின்னு சொல்லவும், சோழன் உடனே அந்த ஹவுஸ் ஓனர் கால்ல விழுந்துடுறாங்க.
விழுந்துட்டு, "சரி எப்படியாவது எனக்கு பணத்த குடுத்துருங்க. எனக்கு பணம் ரொம்ப முக்கியம். எனக்கு பணம் தேவைப்படுது. இப்ப நான் பணத்த மட்டும் வாங்கிட்டு போலன்னா, என் பொண்டாட்டி என்னைய வீட்டுக்குள்ளேயே விடமாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு கால விடாம இறுக்க பிடிச்சுக்கிற உடனே, "இந்த பையன பார்க்க பாவமா தான் இருக்குது. அந்த பணத்த குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி சொல்ல, உடனே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பணத்த வந்து குடுத்துடுறாங்க. "நல்ல வேளைடா சாமி! இந்த நம்ம பணத்த நம்ம வாங்குறதுக்கு இவைங்க கால்லலாம் விழுக வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அந்த பணத்த வாங்கிட்டு போயிறாரு. அதுக்கப்புறமா பாண்டி கிட்ட போயிட்டு, "எங்கடா இவ்வளோ வேகமா போன வண்டி எடுத்துக்கிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கும்போது, "இங்க பாரு ரூ. 20,000 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. "டேய் எப்புட்றா 20,000 வேற எங்கேயாவது வாங்கிட்டு வந்து 20,000 வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அண்ணிக்கிட்ட சொல்லப் போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லடா. அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அந்த ஆளு எப்புட்றா குடுத்தான்? அந்த பேச்சு பேசினான்ல, அவன் எப்படி குடுத்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "கேட்கிற விதத்துல கேட்டா குடுக்க போறாய்ங்க. அதனால எப்படியோ கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி விடு. இப்போ நான் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு, "டேய் என்ன பண்ணாலும் யோசிச்சு பண்ணு. தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல பாண்டி, வா இந்த தடவ நம்ம ஒரு சர்ப்ரைஸ் தான் பண்ணணும் நிலாவுக்கு. ஆனா இந்த தடவ கண்டிப்பா கோவப்பட மாட்டான்னு நான் நெனைக்கிறேன். இதனால எல்லாருக்குமே சந்தோஷம் தான் வரும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாங்க. "நீ வா போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமுக்கு போயிட்டு ஒரு டிவி வாங்கிட்டு வராங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு. சோழனையும் காணோம், பாண்டியவும் காணோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிய வந்து கொண்டு வராங்க. அப்போ நிலா இருந்துகிட்டு, "இது என்னது டிவி வாங்கியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கும்போது, சோழன் இருந்துட்டு, "அந்த ரூ. 20,000 பணத்துல நான் வீட்டுக்கு தேவையான பொருள் வேணும்ல, அதனால டிவி வாங்கிட்டேன். பல்லவனும் ரொம்ப நாளா டிவி வேணும், டிவி வேணும்னு கேட்டுட்டு தானே இருந்தான். அந்த டிவி இல்லாதது தானே உங்க அப்பாவுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு டிவி வாங்கி போட்டுட்டா, இப்போ இத பத்தி எதுவும் பேச மாட்டோம்ல. உங்க அப்பா கேட்டாலும் கூட நான் சொல்லிருவேன்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சூப்பர் சூப்பர் சோழன். இந்த மாரியாவது யோசிச்சு நீங்க பண்ணணும். ஆனா, இதுவுமே கடன் தான். கூடிய சீக்கிரம் எல்லாருமே பணத்த சேர்த்து வச்சு, நீங்க வாங்குன கடன வந்து குடுத்துறலாம் சரியா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. பல்லவன் வந்துட்டு, "அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன வேகமா கட்டிப்பிடிச்சு முத்த வச்சுட்ருக்காங்க. "நான் கூட வைஃபை கனெக்ஷன் குடுத்துட்டோமே, டிவி இனி எப்போ வாங்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேனே. இனிமே சந்தோஷமா உட்காந்து நாங்க படம் பார்ப்போம்." அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு சோளன்கிட்ட இப்ப பார்த்தீங்கள்ல, மொத்த குடும்பமும் எவ்ளோ சந்தோஷமா இருக்குது. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நம்ம தனியா போக போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமா? பாருங்க, எவ்வளோ அழகா எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு. நீங்க டிவி வாங்கிட்டு வந்து குடுக்கும்போது. இந்த மாரி தாங்க நான் சொல்றேன். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள நம்மளே வீட்ல வாங்கி போட்டுருவோம். எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன் நானு. நீங்க அத பத்தி எதையும் கவலைப்படாதீங்க சரியா? இந்த சோளன் தான் நான் வந்து வேணும் அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில வானதி வந்துட்டு யாரையோ எதிர்பார்க்குற மாதிரி அப்படியே தேடிட்டே இருக்கிறாங்க. "என்னடா இது டாக்டர் இன்னும் வரலையே!" அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. செல்வம் இருந்துக்கிட்டு, "என்னாச்சுக்கா? நீங்க வாசலையே பார்த்துட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னடா இல்ல செல்வா, இன்னும் டாக்டர் வராம இருக்கிறாரே! அதனால தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அக்கா, அவரு இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ன்னு சொல்லியிருக்கிறாருக்கா. முடிஞ்சா தான் வருவாராம். இல்லைன்னா அது கூட வரமாட்டாராம். அவருக்கு முக்கியமா ஏதோ ஒரு கேஸ பார்க்குறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்லவுமே, "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் லேட்டா தான் டாக்டர் வருவாரு. டாக்டர் வந்ததுமே மெடிக்கல்குள்ள இருந்து வேகமா இந்த வானதி வெளியில வருவாங்க. வந்துட்டு, என்ன டாக்டர் இன்னைக்கு லேட் ஆயிருச்சு." செல்வம் சொன்னான். "நீங்க ஏதோ கேஸ் விஷயமா வெளியில போயிருக்கிறதா செல்வம் சொன்னான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, முக்கியமானது தான். ஒரு ஆப்ரேஷன் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கேஸ் விஷயமா தான் போயிருந்தேன். அதான் இங்க கிளினிக் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் உங்கள எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க வரலைன்னா அந்த நாளே ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு ஃபில்ஃபில் ஆன மாதிரியே இல்ல அந்த நாளு. முழுமையானது மாதிரியே இல்ல நீங்க வரலைன்னா." அப்படின்ற மாதிரி வானதி சொல்றாங்க. உடனே, "ஓ! அப்படியா? தேங்க் யூ." அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர் வந்து, "சரி நான் போய் பேஷண்ட்ஸ் வருவாங்க, காத்துட்ருப்பாங்க. நான் போய் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ள போயிருவாரு.
ஸோ கிளினிக்குள்ள போயிருவாரு. கிளினிக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டா பார்த்ததுக்கப்புறமா, அப்பதான் வந்து வானதி வந்து வேகமா மெடிக்கல்ல இருந்து வெளியில வேகமா ஓடி வரத, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாரு. நீங்க இல்லாததுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது. உங்கள பார்க்காம அந்த நாளே நல்லாவே இருக்காது டாக்டர் அப்படிலாம் வானதி சொல்றத பார்த்துட்டு ரொம்பவே வந்து நெனச்சு ரீகால் பண்ணிட்டுருப்பாரு. இந்த மாரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ல, அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. நம்மளும் டாக்டரு, இவங்களும் மெடிக்கல் வச்சிருக்காங்க. அப்போ நான் டாக்டருக்கு மருந்து, மாத்திரை ஏதாவது வேணும்னா, அந்த பொண்ணு எடுத்து குடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஒரே ஃபீல்டுல இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்றது நல்லது தானே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வந்துட்டு டாக்டர் வந்து நெனச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமா வானதி வந்து வருவாங்க. வானதி வந்துட்டு, "டாக்டர் ஃப்ரீ ஆயிட்டீங்களா? நான் வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாங்க வானதி உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா, "ஆ இல்ல டாக்டர், இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு லேட்டா தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு செல்வம் தான் சொன்னாப்ல. நான் வந்து பாதையவே பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இன்னும் இவர் வரல, வழக்கமா இந்த நேரத்தில வந்திருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் செல்வத்துக்கிட்ட கேட்கும்போது, செல்வம் இந்த மாரியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானும் உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு நெனச்சேன். திடீர்னு ஒரு எமர்ஜென்சியா தான் இந்த மாதிரி கால் பண்ணி சொன்னாங்களா, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிருச்சு. என்ட்ட செல்வத்தோட ஃபோன் நம்பர் இருந்ததுனால, செல்வத்துக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் உனக்கு சொல்றேன். என்னோட ஃபோன் நம்பர நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குனாலும் தேவைப்படும். ஒரு வேள நீங்க மெடிசின் சம்மந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம்ல. நான் இந்த மாதிரி அர்ஜென்ட்டா வெளியில போயிருக்கும்போது, இல்லன்னா ஏதாவது இல்லாத நேரங்கள்ல உங்களுக்கு உபயோகப்படும்ல. என் நம்பர நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, நான் இப்ப வந்ததே அதுக்காக தான் டாக்டர். நான் உங்க நம்பர எப்படியாவது வாங்கணும்னு நெனச்சு தான் வந்தேன். நீங்களே வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து டாக்டரோட நம்பர வந்து வாங்கிக்கிறாங்க. அதுமாரி வானதியோட நம்பரும் டாக்டர் வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே டாக்டர் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்போ அந்த டாக்டருக்கு வந்துட்டு வானதிய கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வானதியுமே வந்துட்டு அதிகமா பாண்டிக்கு கால் பண்றது இல்ல, பேசுறது இல்ல. அந்த மாதிரி நேரத்தில வந்துட்டு அதிகமா பாண்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் கிடையாது. அப்பதான் வந்து பாண்டி இந்த டிவி வாங்குன சந்தோஷத்தில வீட்ல எல்லாரும் ஹேப்பியா இருக்கிறதுனால வானதிக்கு கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு ரிங் பண்றாங்க. சரி கால் பண்றாங்க. ஃபுல் ரிங் போகுது. ஆனா வானதி வந்து அட்டெண்ட் பண்ணல. டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்ததுனால. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பாண்டி வந்து கால் பண்றாங்க. அப்ப வானதி அட்டெண்ட் பண்ணிட்டு, சொல்லு பாண்டி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு வானதி? வேலை அதிகமா? நான் இப்ப தான் கால் பண்ணேன். நீ ஃபோன் எடுக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன எப்ப பார்த்தாலும் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேனே சொல்லிக்கிட்டே இருக்கிற? உனக்கு மெடிக்கல்ல வேலையா? இல்ல கிளினிக்ல வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இப்ப எதுக்கு நீ கோவமா கத்திக்கிட்டு இருக்கிற? நானு கிளினிக்ல வந்துட்டு இன்னைக்கு டாக்டர் லேட்டா வந்தாங்க. என்ன ஏதுன்னு மெடிசின் சம்மந்தமா பேசிக்கிட்டு இருந்தோம். இதுல என்ன இருக்குது? தேவையில்லாம நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் நான் கால் பண்ணியிருக்கேன்ல, மிஸ்டு கால பார்த்துருப்பேல்ல, இவ்வளோ நேரம் ஆகியும் திருப்பி என்னைய கூப்பிடவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப வானதி இருந்துட்டு, "இதே மாரி தானே எனக்கும் இருந்திருக்கும். நான் எத்தன தடவ உனக்கு கால் பண்ணுவேன். திருப்பி நீ எனக்கு என்னைக்காவது ஒரு தடவையாவது கூப்பிட்டுருக்கியா? மறுபடியும் நான் பேசுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு தானே இருப்ப, கால் பண்றது வரைக்கும். என்னைக்காவது என்னடா இவ கால் பண்ணியிருக்காளே! என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணியிருப்பியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பேசிட்டு ஃபோன வச்சர்றாங்க. அதுக்கப்புறமா தான் மறுநாள் வந்து இந்த வானதி வந்து வீட்ல இருக்கும்போது டாக்டர் வந்து வராங்க. டாக்டர் வந்ததுமே, "வாங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி உள்ள கூப்பிடுறாங்க. கையில ஃப்ரூட்ஸு அப்புறம் மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து இருக்குது. ஒரு தட்டுல. அப்போ இந்த வானதி இருந்துட்டு, "என்ன இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு? சரி அவங்க வீட்ல ஏதோ விசேஷமா இருக்கும் போல" அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க இருக்கும்போது, "நல்லா இருக்கீங்களா தம்பி?" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா கேட்பாங்க. "என்னம்மா டாக்டர ஏற்கனவே உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா மெடிக்கல்ல பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல இவங்க தானே டாக்டரு. ஏற்கனவே இவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரிம்மா. அப்பா அ வெளியில போயிருக்கிறாங்க. நீங்க உட்காருங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "தம்பி உங்களுக்கு ஏதாவது காஃபி, டீ ஏதாவது போட்டு குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நானு வந்த வேலைய நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிர்றேன். வானதி கிட்ட இதுவரைக்கும் நான் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நான் நெனைக்கிறேன். உங்க அப்பா இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப நான் பேசுறத கேட்கறதுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல தம்பி எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் அவர்கிட்ட சொல்லிர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே டாக்டர் இருந்துட்டு, "நான் எப்பயுமே ரொம்ப ஓப்பன் டைப். நான் வந்து எதையுமே மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணும் பேச மாட்டேன். என் மனசுல பட்டத நான் வந்து வெளியில சொல்லிருவேன். அது அவங்க மத்தவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. அதுக்கு தகுந்த மாதிரி என்னாலலாம் மாத்திட்டு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சொல்றாங்க. "சரி தம்பி, நீங்க சொல்றத சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வானதிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே வானதிக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிருது. என்னடா இது டாக்டர் வந்து இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன டாக்டர் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. "ஆமா வானதி, எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்டயே வந்து டைரக்ட்டா சொல்லியிருக்கணும். ஆனா அது ரொம்ப தப்பு. பேரண்ட்ஸோட சம்மதத்தோட தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நெனச்சேன். அதனால தான் உங்க வீட்ல வந்து முதல்ல பேசிக்கலான்னு நெனச்சு நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த வானதியோட அம்மாவுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. தான் மருமகன் பெரிய டாக்டர் அப்படின்னு சொன்னா நல்லா தானே இருக்கும். அதனால தலகால புரியாம அவங்களும் சந்தோஷத்துல தான் இருக்கிறாங்க. நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் வானதியோட அப்பாகிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்குறேன். கேட்டுட்டு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ரொம்ப இதுக்கு அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப பொறுமையா, நிதானமா யோசிச்சு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. வானதி இப்ப தானே காலேஜ் முடிச்சிருக்காங்க. அவங்களும் வேலைய பார்க்கட்டும். அதுக்கப்புறமா இத பத்தி நம்ம பேசிக்கலாம். உங்களுக்கு எப்ப தோணுதோ அத வந்து அப்ப சொல்லுங்க. எனக்கு இப்ப என் மனசுல பட்டத நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.